நடிகர் சங்க செயலாளர் விஷால் அவருக்கு இருந்து. ஏன்னா அவர் பார்க்கும்போது எனக்கு 25 வருஷம் முன்னாடி என்ன பார்க்குற மாதிரி ஒரு இது எனக்கு தெரியுது. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்டா இவன்னு சொல்லி. ஏன்னா சில நேரங்களில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் வருத்தப்படல, இருந்தாலும் என்னென்னா சும்மா வந்து இது போல் வந்து மீட்டிங்கில் மேடையில் உட்காந்து பேசும்போது இந்த படைப்பாளி அந்த வெப்சி படைப்பாளி பிரச்சனை வரும்போது இங்கே உட்காந்துருக்கும்போது ஒரு 10-12வது லைனில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு பாரதி ராஜா வந்து ஏய் நீ இங்கே வா அப்படின்னாரு. ஏதோ ஒரு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொன்னேன், அது என்ன சொன்னோன்னு ஞாபகம் இல்லை. ஏய் நீங்கள் வா, நீ ஏதோ சொன்னேன் இங்கே வந்து வரணும். அந்த அவர் மேலே இருக்கிற ஆகர்ஷ சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சினிமா மேலே ஈர்ப்பை விட வந்து இந்த பிரச்சனைகள் மேலே ஈர்ப்பாக மாறிடுச்சு. அப்போ வந்து இதே போல் எங்கே மேடையில் சொல்லுவார், இவன் எல்லாத்தையும் நல்லா பண்ணிவிடுவான் பாவான்னார் பாரதி ராஜா. சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து என் வாழ்க்கையே கொஞ்சம் திசை மாறிடுச்சு. மிகச்சிறந்த இயக்குனருங்கிறத விட்டுட்டு இப்போ மிகச்சிறந்த நிர்வாகிங்கிற வந்து பேரை வாங்கி அதில் எனக்கு வருத்தம் இல்லை. இருந்தாலும் வந்து இந்த சில நேரங்கள் அது வந்து நம்மளை வந்து திசை மாற்றி போயிடும். அதுதான் இப்போ நான் விஷாலுக்கு நான் கவனமாக இருக்கும், வேணான்னு சொல்லலை. நான் அப்புறம் பேரர் சொன்ன மாதிரி வந்து உனக்கு எதுக்கே அந்த வேலைன்னு கேட்பாங்க, அது செஞ்சு ஆகணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் வந்து கவனமாக வந்து அடி எடுத்து வைக்கணும் எல்லா இது வந்துங்கிறது என்னோட இதில் இருந்து அவருக்கு நண்பராக. ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வந்து நிறைய உதவிகள் பண்ணவர். அவர் பக்கத்து தெருவில் அங்கே வந்து ரங்கநாத் தெரு பக்கத்து தெருவில் அங்கே வீட்டில் இருக்கும்போது ஜாடிக்கேத்த மூடிய படம் நடந்துகிட்டு இருந்து நல்ல நண்பர். எப்போ போனாலும் வந்து மற்றவங்களுக்காக கூட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்கார் வேறு வேறு இயக்குநர்களுக்காக. அதனால் நீங்கள் நல்லா வரணும் அந்த இதில் நான் சொன்னேன். நண்பர் விஜய்சங்கர் வந்து எனக்கு அவர் பெரிய பழக்கம் இல்லை, ஒரு உதவி இயக்குனராக தெரியும். இது போல் வந்து எலெக்ஷன்ஸ் வரும்போது நம்ம அசிஸ்டன்ட்லாம் சொல்லுவாங்க, சார் விஜய்சங்கர் எப்படியா கூப்பிடலாம் சார். ஏன்னா நிறைய படத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கார், ஒரு படத்துக்கு ஒரு 5-6 அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவர் 50-60 பேர் 50-60 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓட்டு அவர் கையில் இருக்குது. ஒரு ஓட்டு வங்கியே அவர் எனக்கு தெரியும். ஆனால் யாரும் நான் பார்த்ததில்லை. விஜய்சங்கர் ஒரு பேர் தெரியும், அவ்வளோதான். ஆனால் இப்போ வரும்போது தான் பார்த்தேன், வந்து நேற்று வந்து ஒரு இன்விடேஷன்ஸ் அது கொடுத்துருந்தார். உண்மையாகவே வந்து அந்த இன்விடேஷன் போடுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அவ்வளோ அழகான ஒரு இன்விடேஷன் அது வந்து அது ஒரு அழகான தமிழில் ஒரு கனவு போல் ஒரு இன்விடேஷன் அது. இங்கே வந்து இந்த மேடையில் வந்து படம் பார்க்க ஆரம்பித்தது கூட ஒரு கனவு போல் இருந்தது. ஒரு தமிழ் சினிமாவோட பாடல்களை நம்மளால் அர்த்தம் புரிஞ்சு கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு கனவு போல் இருந்தது. எல்லா பாடல்களுமே அர்த்தம் புரிஞ்சுது, அது கூட ஒரு கனவு போல தான். அதனால் மிகச்சிறப்பாக அதை எழுதியிருக்காங்க, மிகச்சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போல்லாம் என்னென்னா ஒரு ஒரு 2 கோடி கொடுத்து BMW கார் வாங்குறாரு ஒருத்தர். கார் வாங்கி அழகான காரு வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வர்றாரு, சார் நான் வந்து டிரைவர் வேலைக்கு வரேன். அப்படியா, எவ்வளோ சம்பளம் வேணும்? சம்பளம்லாம் ஒன்றும் வேணாம் சார். அப்படியா, நீயே டிரைவராருன்னு யாராவது கொடுப்போமா? நம்ம எனக்கு வண்டி ஓட்டாது தெரியாது சார், ஆனால் கொஞ்சம் சம்பளமே இல்லாமல் ஓட்டுறேன் சார், ஓட்டி கற்றுக்குறேன் சார். இது போல் இப்போ தயாரிப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, தொழில் அனுபவம் இல்லாத தொழில் பயிற்சி பெறாத இயக்குநர்களோ இல்லை அதற்குள்ள தொழில்நுட்ப கலைஞர்களோ வச்சு படம் தயாரிக்க வர்ற தயாரிப்பாளர்கள் அது மாதிரியான ஆட்களை வந்து சும்மா வந்துடுறாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வர்றாரு, ஏதோ ஒரு கீபோர்டு வச்சுருக்காரு, சார் உங்களுக்கு பாட்டெல்லாம் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன் சார் அப்படின்னு ப்ரொடியூசர், பரவாயில்ல பாட்டு ஃப்ரீயாக வந்துடுது சார். இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்ணுறது, சம்பளமே கேட்கல சார் அப்படி ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணுறது. அசிஸ்டன்ட் டைரக்டர் சம்பளம் கேட்க மாட்டான் சார், சும்மா போட்ட சாப்பாடு வாங்கிட்டு போடுவான் சார், இப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சூஸ் பண்ணுறது. இது போன்ற ஒரு கலாச்சாரம் வந்து முன்னாடி இருந்தது, அந்த விகிதாச்சாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ ஒரு 10%, 10%, 20%. இப்போ நீங்கள் கூட கேட்டிங்கன்னா ஒரு திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சிருந்தார். அப்போ அவர் சொல்லியிருந்தார், முன்னாடி படங்கள் வந்து 2 வகையான படங்கள், ஒன்று வெற்றி படம், இன்னொன்று தோல்வி படம். இதுதான் வந்து முன்னாடி வந்து ஒரு அவர் காலத்தில் ஒரு 20-25 முன்னாடி இல்லை 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படங்கள் அப்படி தான் இருந்தது. ஒன்று வெற்றி படம் இல்லை தோல்வி படம். ஆனால் இப்போ படம் குப்பை படம். இப்போ 2 வகையாக இருக்குது. படம் இதில் பிரிச்சுன்னு ஒன்று, குப்பை படம் இது ஒரு வகையான. இந்த படத்தில் அப்புறம் வெற்றி படம் தோல்வி படம் பிரிக்கலாம். இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து இது மாதிரி தொழில் சாராத தொழில் தெரியாத ஆட்களால் வரும்போது மொத்த சினிமாவுமே குப்பையாக மாறக்கூடிய ஒரு அபாயம் கூட வந்துடுச்சு இப்போ வந்து சமீபத்தில் வரும்போது.
அதனால் நான் வந்து தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ண வரவங்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறது என்னென்னா, தயவு செய்து அதுக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இப்போ ஒரு 10 வருஷம் வந்த டைரக்டர்கிட்ட தான் வரணும்னு நான் சொல்லலை. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் அதெல்லாம் கோவப்படக்கூடாது. ஏன்னா அது மாதிரி வரலாம், ஒரு கார்த்திக் சுப்ராஜ் வரலாம், ஒரு மணிரத்னம் வரலாம். ஆனால் ஒரு கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மணிரத்னத்துக்காக எல்லாமே கார்த்திக் சுப்ராஜோ மணிரத்னம் ஆகிட முடியாது. அதனால் அந்த தேர்ந்தெடுத்து அந்த ஒரு ஒரு பொறுப்பை தேர்ந்தெடுத்து அந்த இன்னார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணுங்கிறது தான் நான் தயாரிப்பாளர்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். அப்போ தான் வந்து இது போன்ற படங்கள் மிக சிறந்த. ஏன்னா இங்கே உட்காந்து உண்மையாக சொல்ல விஜய் சங்கருக்காக நான் சொல்லலை, அந்த படத்தை பார்க்க ஒரு சாதாரணமாக தான் நான் படம் பார்க்க வந்தேன். நான் வரும்போது சாதாரணமாக தான் வந்தேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் வந்துட்டோம், நிறைய நட்பு, நிறைய பழக்கம், இது ஒவ்வொரு மியூசிக் இதுக்கு வந்துட்டுருக்கோம். அப்போ பார்க்க உட்காரும்போது வந்ததுக்காக பல நேரங்களில் வருத்தப்பட்டிருக்கோம். எப்போடா படம் முடியும் அப்படிங்கிறது தான் வருத்தப்படும் நிறைய நேரங்களில். சில நேரங்களில் தான் பரவாயில்ல, அந்த படம் ஓடல அது வேறு விஷயம். ஆனால் பார்க்கும்போது படமாக இருந்திருக்கிறது ஒரு சில படங்கள் தான். ஆனால் இந்த படம் உண்மையே ஒரு நண்பர் சொன்னார், அது வந்து இதயத்துக்குள்ளே போய் உட்காந்துச்சுன்னு. அதுபோல் இந்த பாட்டை கேட்கும்போது இந்த வரிகள் காதில் விழுந்து உண்மையாகவே இதயம் நுழைஞ்சிடுச்சு இந்த பாடல். அந்த இசை கூட வந்து மிக அழகான இசையில் அந்த பாடல்கள் வந்து மிக சிறப்பாக இருக்குது. அதனால் படம் கூட பேரரசு சொன்ன மாதிரி மிக சிறப்பான படமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து மிகச்சிறந்த இயக்குனர். ஏன்னா அவரோட ஜிகர்தண்டா படம் மாதிரி படம் பண்ணணும்னு நான் நிறைய படங்களை படம் பார்த்துருக்கேன். ஆனால் ஜிகர்தண்டா படம் பார்த்தோன்னா இது போல் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட வச்ச ஒரு படம் அந்த படத்தோட இயக்குனர் அவர். இவ்வளோ காமெடியாக வந்து ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு போவார் எனக்கு தெரியும். ஏன்னா சவுந்தரை பற்றி எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. ஒருத்தரை பற்றி பார்க்காம மேடையில் பேசும்போது ஒரு உருவத்தை வரையும் போது சவுந்தர் பற்றியான ஒரு உருவம், மிக அழகான உருவம். இப்போ கடைசியாக பேசின ரோகிணி வரைக்கும் ஒருத்தரை பற்றி பேசும்போது அவ்வளோ சிறப்பாக, அவ்வளோ நட்புக்கு இல்லை வந்து அவ்வளோ உண்மையாக ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்கன்னா அது உண்மையாகவே வந்து சவுந்தரங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு வந்து வேற ஒரு மாதிரியான ஒரு சினிமா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக மாதிரி ஒரு சவுந்தரன் மனசில் விரிவடைஞ்சிருக்காரு. அதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து உண்மையாக கூட இருக்கலாம். பல நேரங்கள் வந்து உண்மையை பேச முடியாத நிலையில் நம்ம இருக்கோம். இந்த நாட்டில் எவ்வளோ பொய் சொல்லி வேணாலும் வாழலாம், ஒரே ஒரு உண்மையை சொல்லி வாழ முடியாது. அதுதான் நம்மளுடைய ஜனநாயகம். அது மாதிரி நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு படம் எடுத்து அந்த படமே வாழ்க்கையை எப்படி வந்து இந்த யூனியன்ஸ் வந்து என் வாழ்க்கையை திருப்பிச்சோ, அதுபோல் குற்றப்பத்திரிங்கிற ஒரு படம் வந்து என் வாழ்க்கையை திருப்பி போட்ட படம், ஒரு உண்மையை சொன்னதுக்காக. ஆனால் அதுபோல் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி வந்து முதல் 2 விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா சவுந்தர் தமிழ் சினிமாவையும் மாற்றலாம், நல்லவனாக இருக்கலாம். அதோட நம்ம ஏன்னா இப்போ தான் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு கிளச்சிலேருந்து விடுபட்டு எந்த வித இதுவும் இல்லாமல் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போது இது மேலே இனிமேல் எந்த அவசரம் வரக்கூடாது. இப்போ அதுதான் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட நான் எல்லாம் வைக்கிறேன்னா, இந்த அரசியலெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட வேலையை மட்டும் அப்படி பண்ணிவிட்டு அதுக்காக நெடுவாசல் போவேன்னு சொல்லேன். நிச்சயமாக வந்து நான் வந்து முந்தாண்டத்து நாசருக்கு ஃபோன் பண்ணேன், சார் நம்ம எல்லாம் வந்து ஒரு நாள் போயிட்டு வரணும் சார்னு சொன்னார். அப்போ வந்து நீங்கள் பிச்சாவரம் ஷூட்டிங்கில் இருக்கீங்க, கான்டாக்ட் பண்ணுவோம்ல சொல்ல பண்ணி நாங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லலான்னு வந்த உடனே விஷாலே வந்து முதல்ல ஆரம்பிச்சிட்டார், சார் நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம் சார், நானே ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு உண்டான இது போடலான்னு. அதாவது இந்த மக்கள்கிட்டேருந்து நம்ம விலகி போயிட்டோமா, மக்கள் சினிமாக்கிட்டேருந்து விலகி போயிடுவாங்க. பணம் சம்பாதிக்கிற மட்டுமே சினிமாக்காரோட நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த சமூகத்து மக்கள் மேலே நிச்சயமான கவலையும் உண்மையான அக்கறையும் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சினிமாவும் மக்களால் நேசிக்கப்படும். இப்போ சினிமா கொஞ்சம் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவே போனதால் கூட இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதனால் விஷால் சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த மக்கள் பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து அதுக்காக அரசியலில் ஈடுபட்டுன்னு நான் சொல்லலை. ஆனால் அரசியல் சார்பு இல்லாமல் பல நேரங்களில் பல உண்மையான குரல்கள் வெளியே வராமல் போயிடுது, பல மக்களோட அவலங்கள் வெளியே வராமல் போயிடுது. அது மாதிரி நம்மளை சார்ந்த நம்மளோட இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து கஷ்டப்படும் போது அந்த குரலை வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்கிற மிகப்பெரிய குரலாக தமிழ் திரைப்படத்துறை இருக்கணும். அதுதான் நான் வந்து விஷாலுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். உண்மையாக அதுக்கு உண்டான பல வேலைகளை அவர் பண்ணியிருக்கார். அதை வந்து விசிடி வந்து அடித்ததுலேருந்து பல விஷயங்களை நான் அவரை பாராட்டியிருக்கேன். அது கூட இந்த நெடுவாசல் கூட அதுக்கு உண்டான அடுத்த ஸ்டேஜாக இருக்கும். இது வந்து நம்ம திரைப்படத்துறை மூலம் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இந்த படத்தில் உண்மையாகவே வந்து ஒரு கனவு போல் மிகச்சிறந்த ஒரு தமிழ் டைட்டிலோட மிகச்சிறந்த ஒரு தமிழ் திரைப்படம் வருவதற்கு இந்த தமிழ் திரைப்படத்தை, ஏன்னா தமிழ் திரைப்படங்கிற பேரில் நிறைய படங்கள் வந்திருக்கு, தமிழ் படங்களாக இல்லை. இந்த படம் ஒரு தமிழ் திரைப்படமாக வருது. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, சார் நல்ல படம் எடுங்க நல்ல படம் எடுங்கன்னு. நல்ல படம் எடுக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், நாங்கள் நல்ல படமே எடுக்க முடியாது. அதனால் தயவுசெய்து இது போன்ற நல்ல படங்களை
நெட்லேயோ விசிடிலேயோ படம் பார்க்காம தியேட்டரில் வந்து படம் பார்த்து இது போன்ற படங்களை வாழ வச்சிங்கன்னா இது போன்ற படங்களை தயாரிக்கின்ற இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களாக வந்து சேருவாங்க. ஏன்னா இந்த மேடையில் கேசட் படம் இசை வெளியீட்டில்லப்போ தயாரிப்பாளரும் இயக்குனரும் இவ்வளோ நட்பாக இருக்காங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு கனவு போல தான். அந்த கனவு மெய்ப்பட வேண்டும், எப்போதும் நண்பர்களாக இருக்க வேண்டும், அந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.